இது தச்சிட்டு கட் பண்ணி திருப்பினதை பார்த்தீங்க. இப்போ இது மேலே படிமான தையல் போடணும். இன்னொன்று கவனிச்சிங்களா, இந்த ஃபூட்டை மாற்றிருக்கேன். இந்த ஸ்டோன் இருக்கனால சிங்கிள் ஃபுட் போட்டு மாற்றிருக்கேன். ஃபூட்டை இருந்து மாற்றுறதுக்கு இங்கே ஒரு பெண்டு தெரியுதுங்களா, அந்த கிளிப்பை இங்கே ப்ரெஸ் பண்ணால் ஃபுட் மாற்றிடும். மாற்றிட்டு சிங்கிள் ஃபுட் போட்டு இந்த ஸ்டோனுக்காக இது மேலேயே இப்போ தைச்சி ஃபினிஷ் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். தைக்கிறத பாருங்கள் வாங்க. நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி திருப்புங்க. இது பிகினர்ஸ்க்காக தான் இதெல்லாம் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன். பழகினவங்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். நல்லா தைக்கிறவங்களுக்கு, பிகினர்ஸ்க்காக நான் இதை சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொஞ்சம் நிறுத்தி ஊசியை நிறுத்தி ஃபூட்டை தூக்கிட்டு திருப்பிங்க வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அடிக்கணும். தையலுக்கு மேலேயே வெளியில் வந்துடும், பார்த்து கவனமாக செய்யணும். ஏன்னா ஓரமாக அடிக்கிறோம்ல, அதனால் ஊசி உடஞ்சிருன்றதுக்காக நானும் பொறுமையாக பண்ணுறேன். இங்கே இந்த மாதிரி சுருக்கம் வந்துச்சுன்னா இந்த ஃபூட்டை தூக்கிடணும். ஃபூட்டை தூக்கி இதை திருப்பணும். சுருக்கம் வரதான் செய்யும், திருப்பினா இது திருப்பிக்கிச்சு பாருங்கள். அப்புறம் திருப்பி இங்கே போட்டுட்டு ஃபூட்டை போட்டு கையாலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. 2 தையல் கையாலே பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக கையாலேயே அப்படி நகர்த்திட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும். சில பேர் பிகினர்ஸ் வந்து இந்த ஓரத்தில் அடிக்கிறதுக்கு வராது, கொஞ்சம் பயப்படுவாங்க. இந்த ஓரமாக இங்கே நிறுத்திட்டு, ஏன்னா இந்த வளைவு இல்லையா, அதுக்காக. அப்புறமேட்டு இப்படி திருப்பி டர்ன் பண்ணி இந்த பக்கமாக இங்கே ஒரு படிமான தையல். இந்த கரெக்டாக இந்த எட்ஜுக்கிட்ட வரணும். ஃபூட்டை தூக்கி இப்படியே வளைச்சி கொண்டு வந்துடணும். லைனிங் துணியை பின்னாடி இழுத்து விட்டுக்கோங்க.